அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று சனிக்கிழமை. நான் அட்லாண்டாவிலிருந்து VM கலீலுர் ரஹ்மான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து அட்லாண்டாவுக்கு வந்து இங்கு உத்தியோகம் பார்த்து கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவர்களுடைய கெட் டுகெதர் இன்று நடைபெற்றது. நல்ல விதமாக நடந்தேறியது. ஷாமீர் அவர்கள் நல்ல விதத்தில் பல விஷயங்களை விளக்கினார். குர்ஆன் தஜ்வீதை பற்றியும் அவர் சொன்னார். நல்ல விதமாக இன்று எல்லாமே நடந்தது. இதையெல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கிறேன், உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன், பாருங்கள். சிறு பிள்ளைகள் கூட ஆர்வமாக இந்த கெட் டுகெதரில் பங்கு கொண்டார்கள். அவர்களுடைய ஆர்வம் பாராட்டத்தக்கது. அவர்களுக்காகவும் ஷாமீர் அவர்கள் ஒரு நல்ல ப்ரோக்ராம் வைத்திருந்தால் அதில் குழந்தைகள் நல்ல விதமாக பதில் கொடுத்தார்கள். பிறகு திருமறை வசனங்களையும் ஷாமீர் அவர்கள் நல்ல விதத்தில் இங்கு கூடியிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இப்படி நம் நாட்டிலிருந்து இங்கு அமெரிக்காவுக்கு வந்து நல்ல விதமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய மார்க்கத்தையும் விட்டுவிடவில்லை, பாதுகாத்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, நம்முடைய நாட்டில் அவர்கள் நல்ல முஸ்லிம்களாக இருந்தார்களோ இல்லையோ அது இறைவனுக்கு தான் தெரியும். ஆனால் இங்கு வந்து அவர்கள் இன்னும் அதிகமளவு இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், தெரிந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களிடத்திலே ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. சிலர் ஆன்லைன் மூலமாகவும் குர்ஆனை நல்ல விதமாக கற்கிறார்கள், தஜ்வீதும் கற்கிறார்கள், திருமறை வசனங்களையும் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழிலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள், மற்ற மொழிகளிலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். சுருக்க சொல்ல வேண்டுமானால் இங்கு அமெரிக்காவில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த முஸ்லிம்கள் நல்ல விதத்தில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நமக்கு புலன்படுகிறது. நான் இதை அனுபவத்தால் உங்களுக்கு கூறுகிறேன். நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. வீடியோக்கள் எடுத்திருக்கிறேன், அதையெல்லாம் உங்களுக்கு இதோடு இணைத்து அனுப்புகிறேன். பார்ப்பீராக. உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதையும் சொல்வீராக. நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மோஸ்டா எல்லாருக்கும் தெரியும் 10 क्वेश्चन குர்ஆனை பத்தி பண்றதுனால எப்போ பண்றது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அடுத்த நெக்ஸ்ட் சூரா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி சூரா துஹா வரைக்கும் பண்ணிருக்கோம். குயிஸ் அதுக்கப்புறம் இந்த வாரம் நம்ம பிளான் பண்ணதுனால ஜஸ்ட் ஒரு ஜெனரல் குயிஸ் பழைய பேர் ரொட்டீன் பண்றதுக்காக சாட்டர்டே
ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இன்டர்நெட் வைஃபை வைஃபை பண்ணிங்க இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது இன்டர்நெட் எடுக்கல ஒரே ஒரு டவர் தான் இருக்குது அதான் அரிவா அட் 521 517 ஏ கேபிட்டல் தான் பேரே இல்லாம ஒன்று இருக்கு என்னது ஒரு ரெண்டு மட்டும் போடுங்கப்பா அதை முடிச்சு புழு வந்தாச்சு கிரீன் வந்தாச்சு கடைசி ரெண்டு கேட்டீங்க சரி பாய் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஜென்ரலாக குரான் பற்றி அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் இருக்கும். Who's Umar? நைன் போகலாம் Who put Umar? யார் உமர் போட்டா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி ஓகே ஓகே 10 क्वेश्चन just general Quran okay what was the age of Prophet Muhammad sallallahu alaihi wasallam when Quran was revealed to him அதை பார்க்க ஆன்சர் நான் எங்கே வர அதே கவுல் தான் அது பழக்கத்துக்கு கொண்டுறதுக்காக தான் அந்த குயிஸ் நெக்ஸ்ட் ஹர்கலன்னு இன்ஷால்லா அடுத்த சூரா ஓகே நெக்ஸ்ட் 40 the age of 40 okay 9 more questions which is the longest surah in Quran Al-Baqarah. டக்கு டக்கு ஆன்சர் சொல்லு பார்ப்போம் ஃபாஸ்ட்டாக சொல்லணும் இதோட ஃபாஸ்ட்டாக கலர் சொல்லிடு ஆன்சர் சொல்லாது அதான் ஈஸியாக இருக்கும் intentionally just பழைய இது கொண்டு வரணும் அவ்வளோதான் நம்ம ரொட்டீன் கவுல் ரொட்டீன் next one who is the only sahaba to be mentioned by name in the Quran Abu Bakr radhiyallahu anhu Zayd ibn Harith Ali radhiyallahu anhu Bilal radhiyallahu anhu நான் பார்க்க மாட்டேன் okay Zayd ibn Harith வந்துச்சு மெசேஜ் நோக்கிய Who's the lion? okay next one what is a problem and the அளவுக்கு பையன் முதல்ல சொல்லுவாங்க which surah talks about the army of elephant டக்குன்னு சொல்கிறேன் பார்ப்போம் Sufi. கலர் சொல்கிறா No way. okay next one which surah has bismillah in the middle of the surah டக்குன்னு only சொல்லி one surah which has bismillah in the middle of the surah it's not surah tawbah yeah மட்டும் தான் இருக்கு surah என்னடா நீ தப்பா சொல்ற 911 fire. okay last 5
have a surah named as Muhammad in the Quran? Yes. True. Who's Last 4. What is the main theme of Surah Ikhlas? Prophets, angels. கலர் டக்குன்னு சொல்லு. டக்குன்னு கலர் சொல்லு. அது ஃபுல்லா படிச்சிருந்தீங்கன்னா கிழிஞ்சு வச்சுக்கோ. ஆன்சர் சொல்லி அட நீனும். Okay, last 3. How many times Prophet Muhammad's name mentioned in the Quran? Name as Muhammad. Muhammad, the name of it. How many times it's mentioned in the Quran? 7. It's less than 5. 4. Okay, last 2. Which surah does not begin with Bismillah? டக்குன்னு சொல்லு. ரெட். It's not even Toba. அதான்டா. It is Toba. என்னடா மாத்தி மாத்தி சொல்றே. 5 has tick. Red has. நீ உன் டாடி பின்னாடி போயிட்டு போ. Last question. Which surah talks about Surah Fatiha? There's one surah which talks about Surah Fatiha. It says Surah Fatiha has 7 verses, 7 golden verses. One of this surah talks about Surah Fatiha. It's not Surah Baqarah, it's not Surah Mulk. ஆன்சர் சொல்லப்ப பிரஸ் பண்ணப்ப நீ மட்டும் சொன்னீனா. யாரோ Surah Al-Fatiha. எத்தனை முதல்ல வாங்க. நீ ஆன்சர் கரெக்ட்டா சொல்றீங்க முதல்ல. Blue. Azarbayah. அவங்களோட மாடலை காப்பாத்தி. ப்ளூ அடிங்க. அவர் மட்டும் வரலைன்னா நம்மளோட மாலமே ப்ளூ அடிங்க. Kids quiz. Kids are good audio. நான் போடுங்க. அவர் நீங்க காப்பாத்தீங்க. நான் ரெகுலரே போச்சேன். அந்த மோமல் அமைச்சராகவே போச்சு. அதுக்கு மேல இருந்தது. நீ கவுண்ட் ஆல்ரெடி அது பண்ணாங்க. கீழே உட்காரு. We're waiting for players. சரி சார் யூசுப் நீ ரெடியா காவுதே ஆபிதுல்லா வரலையா? வந்துருவானே ஆபிதுல்லா. டாடி ஃபோன் இல்ல. ஓகே, இது முடிச்சுட்டு நம்ம கலக்க வைக்கலாம். இது முடிச்சிட்டு இன்னொரு kids. ரொம்ப கூடுமா? ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் வரும். Who's playing? ஓகே, சீக்கிரம் பண்ணுங்க kids. கிலோ கர. அது அப்படியே இடிக்கும். கிலோ கர. அதான் கிளியரா இருக்கு. ஓகே, இந்த கிட்ஸ் என்ன மாதிரி தெரியுமா? யாருக்கு தெரியும் இந்த கிட்ஸ்? ஓகே, நம்ம அரபிக் ஆல்பபெட்ல இருக்கோம். அதே வரலாமா? No, that's very old. It's a new word. யூசுப் Arabic alphabet. ஓகே, இங்க பாருங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா போயிருக்கு? இங்க பாருங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா குயிஸ்? அது பாத்து டிஸ்டர்ப் பண்ணுங்க. கண்ணாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடஞ்சாலும் நான் மாற்றிக்குவோம், ரெடியாக வச்சுக்கோங்க. கண்ணாடி
இல்ல இதுல தான் லைன்ஸ். எவ்வளவு 10 क्वेश्चंस இருக்கு. மரிசா வேணாம். எமோஜி செலக்ட் பண்றதுல நீ டக்லாம் சூஸ் பண்ணனும். அதுல வந்து உட்கார் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறோம். டக் பண்ணிக்கங்க. ஏய் பேரை சூஸ் பண்ணனும். ஏன்னா அதுல ஜாயின் பண்ணல நீ. யூசுப் டக்குனு செலக்ட் பண்ணு. கலர் நான் சொல்றேன் கலர் செலக்ட் பண்ணு. ஓகே ரெடியா? ஆரம்பிக்கலாம். யூசுப் பண்ணியா? இங்க பாருங்க என்ன क्वेश्चन சொல்ல போறேன். ரூல்ஸ் 10 क्वेश्चन. ஓகேவா? 5 பேர் இருக்காங்க. அதர முடியலையா? நீங்க வந்துட்டா. ஃபர்ஸ்ட் இத முடியலையே. 10 क्वेश्चंस என்ன தெரியுமா? இங்க பாரு இட்ஸ் வேர்ட்ஸ். ஓகே ஒரு பிக்சர் வரும். அந்த பிக்சர்ல என்ன வேர்ட் இருக்குன்னு கீழ எழுதணும். லாஸ்ட் டைம் இந்த அலிஃப் பா பண்ண மாதிரி இது வேர்ட். இப்போ நீங்க எல்லாம் அடுத்து போயிட்டீங்கல்ல. பா பா தா பிக்சர் இருந்துச்சுனா அபத அப்படி சூஸ் பண்ணனும் கீழ. ஓகே கிளியர்? அபதன். ஆனா அபதன் கிடையாது. ஓகே குர்ஆன் போயிட்டீங்க. நம்ம குர்ஆன் அதுக்கு அப்புறம் ஒரு क्वेश्चन டெஸ்ட் பண்ண போறோம். குர்ஆன் போயிட்டீங்க எல்லாரும் கரெக்ட்டா பண்ணீங்கன்னு பாப்போம். வேர்ட்ஸ் தெரியுதா பாப்போம் எல்லாரும். ஓகேவா? ரெடி? அடுத்து வந்து உட்காரு. கீழ உட்காரு. எல்லாம் கிட்ட உட்காரு. ஓகே ஓகே எல்லாரும் போ இட்ஸ் ஓகே. நேம் மேட்டர்ஸ். ஓகே ரெடி? we are going to start. ரெடி? அபிஷா ரெடி? ஓகே யூசுப் பாய் ரெடி? ரெடி? ஓகே சீக்கிரம் ரெடியா இல்லையா? உமர் ரெடியா? என்னடா? ஈசா ரெடியா? ஓகே லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எமோஜி மாத்தாத. அப்துல்லா அவ்வளவுதான். இன்னொரு சான்ஸ் கிடையாது. ஓகே ஸ்டார்ட் பண்ண போறீங்க பாத்துக்கோ. ஓகே பாரு. ஓகே ஆல்ரைட் பிஸ்மில்லாஹ். கிரீன். Okay, 3, 2, 1. Okay, what is this letter? லெட்டர். டக்கு போடுங்க. Is it B? Is it Li? Is it La? Is it Lu? படிக்கலையே. நான் லெட்டர் மட்டும் சொல்றேன். நான் அதை வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தேன். அது அந்த நம்ம அட்வான்ஸ் லெவல் போய். சூஸ் பண்ணு. டடா இது ஃபர்ஸ்ட் என்னது லாம் போட்டு கீழ போட்டுருக்கு. அது தம்மாவா? அது பேர் என்னது? லாம். Okay. Now a question. Okay, now a question. Okay, question for you guys. Okay, is lam a throat letter, or a lips letter, or a tongue letter? Mina is saying lips. How? Where does lam come from? Say lam. So it's a tongue letter. Okay. La. யாராவது la அப்படிங்கறீங்க. How did you get that wrong? Okay, next one. I didn't see the line. Too bad. Okay, next one. Alright, focus guys. Oh, masjid is leading. Which masjid? Mina like masjid. மஸ்ஜிதே மினா. Okay, next one. What is this letter? Is it fa? Is it fan? Is it fi? Is it fu? Listen by எழுதிருக்கீங்க. அங்க சூஸ் பண்ணுங்க. கலர்லாம் அப்படியே இருக்கு. நாலு கலர். ஏதாவது அவங்கடா. யூசுப் பாய் ஃபாஸ்ட். அத்தா சொன்னதா முக்கியா? எல்லாரும் தப்பா சொல்றாங்க. Oh, good job guys. Okay.
So fee. Can any of you tell any surah which has fee? Okay. So Mina. Any surah? Think. Maybe Inna Anzal. Where Inna Anzalnahu fee there. Okay. Narayal fee. It's okay. Let's see. Okay, Masjid is still leading. Okay, let's go to the third question. Oh my god. Correct answer பண்ணிருக்கா? ஜஸ்ட் தூக்கி போடு பாப்பா. ஏய் தப்பா ஆன்சர் பண்ணனா என்ன அடிச்சு வச்சுக்கோ. நீதான் ஐடியா வந்து கொடு. Okay, guys, let's go to the next step. Okay, now 2-letter words. Then 3 letters, then 4 letters. Okay? No 5. 5 is the next alaka. Okay? 2-letter words. Watch and read carefully, okay? Alright, next one. What is this word? Word. Is it name? Is it kul? Is it alhamdu? Is it Allah? Name. ஏய் ரெட்டுக்கு ஆகுடா. Okay. Good job, guys. Okay, can you guys tell any surah which has Allah in it? Good job. Alright, next one. So the easy ones are over now. Hard ones. What is this word? Is it qala? Is it qul? Is it qila? Is it qawla? Oh, good job, guys. Can you guys tell any surah which has qul in it? தப்பா எடுத்துட்டு Good job. Yes, you are. Alright, this is the leading. Let's go to the. Okay. Okay, let's go to the fifth question, guys. Careful. What is this word? Is it kana? Is it qila? Is it kun? Is it kul? Is it by another guy? அடிக்காத. அது Okay, can you guys tell any surah which has kana? Okay, any other surah? Okay, homework. Alright, this is the leading last 5 questions. Let's finish this one. Okay, are you ready? Okay, question number 6. What is this word? Is it qila? Is it qala? Is it qul? Is it qawla? I did it. I did this. Qul. It's what? Trust me. But you got டச் பண்ணு Look for yourself. I won't look. This will be அடிக்காத வெதுவா பிரஸ் பண்ணல கேக்குது. Let's go. Okay, next one. Okay, okay, going to the next one.
What is this word? ذلك ذات تلك ذال. What did you get now? That. Good job, guys. Hold it. You're behind. A. Probably I should go. Yes. Okay, last three. Okay, what is this word? Man, min, noon, ma. Okay, can you guys tell any surah which has min in it? Good job. அது பாத்ரூம்ல இருக்கு கராஜ்ல ஒரு பாத்ரூம் சொல்லுங்க Upper job. Okay, last two questions, guys. Last two questions. Focus. 4-letter words, maybe. I don't know. We'll see. Last two questions. What is this word? Is it Rabb? Is it Bismillah? Is it Alhamdu? Is it Allah? Can you guys tell any surah? Can you guys tell any surah which has Alhamdu? Good job. Alright, last question. Okay, last question. Okay, what is this word? இந்த கலர் பாப்போமா Laysa labis like lisanun. Laysa labis like lisanun. Good job, guys. You all got it right. Drum roll! Daddy! Who's kids? Good job. Who is Majid? Minawa? Who is Who is the kids? ஏன்னா கிட்ஸ் அப்பா போட்டாங்க Alright, guys. Well played. அவங்க அப்பா ஒரு டீனேஜ் மாதிரி Yeah, that's it. இவங்க எங்க போயிட்டாரு நான் விளையாட வர போச்சு. வந்ததே நான் போகும்போது later நடந்திருக்கேன். தூக்கம் வந்துச்சு அதுக்காக தான் அவசரம் அவ்வளோதான் முடிஞ்சது நமிதா அனுபவம் முடிஞ்சு அழகாக முடிச்சுட்டேன். அதுக்கு மாதிரி ஃபோன் தான். ஈசா ஃபோனை மாட்டேங்குது. ஈசா ஃபோனை கொடு. ஒன்ஸ் கால் முடிஞ்சோன்னா ஃபோன் கிடையாது. திருப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே போகிறா. போட முடியாது அழகான அதெல்லாம் எங்கே வச்சுருப்பாங்க? இதெல்லாம் Wait,
சொல்லுதான் முக்கியம். வாங்க போடுறதோ. Story. It's a story about Sulaiman and a bird. I already know that story. I have that story. Suleiman and the bird. Prophet Sulaiman. I have a youth story and Suleiman story. Good job. Prophet Ayub. I didn't copy it. That was called The Patient Man. How That's about- the title. How about the prophet and a camel? Sorry. Okay, guys, ready? Wait. போனஸ் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா ஒழுங்கா சொல்லணும்னா போனஸ் பாயிண்ட் கிடைக்காது. காவல்துறை உண்மையிலே சேர்க்க மாட்டேன். No. திருமணம்னா நான் வீல் சேர் போறீங்க. I'm so good. கோங்க பத்தி அங்க போங்க. அங்க இடம் இருக்கு கொஞ்சம். கிட்ஸ் எல்லாம் பின்னாடி போட்டு கவலை பண்றாங்க. கிட்ஸ் எல்லாம் பின்னாடி வரலாம். கிட்ஸ் இல்ல. நீங்க கிட்டு கிடையாது. Yeah, just pretend he's a kid. He is a kid. ஒழுங்கா ஸ்டார்ட் ஆக போகுது. You may lose bonus points. 20 points ஃபுல்லா வாங்கினா மட்டும் தான் காவல்துறை. அல்லாஹு அக்பர். நீ 50% அட்டெண்டன்ஸ் தான், 50% அட்டெண்டன்ஸ் தான் நீங்க. சரி அப்படியே சாஞ்சாங்க வந்து கூப்பிட்டாங்க தாளாட்ட இருக்காங்க அதே ஏய் காததா இதரா ஜாக்கெட் ரெடியா ஜஸ்ட் ஒரு 2 சூறா குயிக்காக ஷார்ட்டாக. ஒன்று வந்து சூறா ஃபாத்திஹா பற்றி நம்ம அட்லீஸ்ட் நம்ம டெய்லி நம்ம எல்லா சலாத்துலேயும் வருது. அதோடைய மீனிங் அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம 7 வேர்ட்ஸ் இருக்குது. 7 வேர்ட்ஸ்லையும் வந்து என்ன மீனிங் அப்படின்னு நம்ம வரும்போது ஜஸ்ட் இந்த வேர்ட்ஸுக்கு போகும்போது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து அதை ரொட்டீனாக வந்து இல்லை அப்படின்னு வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஓதிட்டு விட்டுருவோம். ஃபாஸ்ட்டாக ஓதிட்டு போயிடுவோம். அல்லது வந்து அதுதான் எல்லா தடவையும் பண்ணுறோம். ஸோ அது ஒரு ஃபோக்கஸ். அது வந்து ஒரு சொன்னேன். இது வந்து நம்ம எல்லா வீக்கும் வந்து அட்லீஸ்ட் சூறா ஃபாத்திஹா வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஏதாவது பெனிஃபிட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி நம்ம எல்லா அலக்கெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்டாக ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீக் சூறா லைவ் பண்ணோம். அதே மாதிரி சூறா யாசின்ல ரொம்ப ஷார்ட் தஃப்சீர். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் 5-10 மினிட்ஸ் வந்து சூறா ஃபாத்திஹா, அடுத்த 10 மினிட்ஸ் வந்து யாசின் வச்சுக்கோம். ஸோ சூறா ஃபாத்திஹா வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 17 டைம்ஸ் வந்து ரிசைட் பண்ணுறோம் எல்லா ஃபர்க் ப்ரேயர்லையும். வீட்டில் தொழுதாங்கன்னா பள்ளியில் தொழுதாங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. இமாம் ஓதும்போது நம்ம ஓதக்கூடாதுன்னு 2 ஒப்பீனியன் இருக்குது. ஸோ இமாம் ஓதும்போது ஓதி முடித்த உடனே நீங்கள் ஓதலாம் சூறா ஃபாத்திஹா அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இன்னொரு ஒப்பீனியன் வந்து இமாம் லவுடாக சொல்கிறது. இஷாவில் ஃபஸ்ட் 2 ரக்காத் இருந்துச்சுன்னா அது 2லேயும் லவுடாக சூறா ஃபாத்திஹா சொல்லுவாங்க. அடுத்த 2 ரக்காத்தில் சைலண்டாக இருக்கும். பட் அந்த லவுடாக இருக்கிறதுல வந்து நீங்கள் ஓத வேண்டாம் அப்படிங்கிறது இன்னொரு ஒப்பீனியன். அதாவது இமாம் ஓதுனா மட்டும் போதும். ஸோ குர்ஆன் இஸ் பீயிங் ரிசைட்டட் ஜஸ்ட் லிசன் அப்படிங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து குர்ஆனில் சொல்லியிருக்கிறது வந்து ஸ்காலர்ஸ் வந்து அதை ப்ரூஃபாக எடுத்துட்டு, ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம பாட்டுக்கு இமாம் ஒரு குர்ஆன் ஓதிட்டு இருக்கும்போது இஃப் யூ ஆர் நாட் லிசனிங் நீ அது பாட்டு ஓதிட்டு இருக்கோன்னா ஸோ இமாம் இஸ் இனஃப். இமாமோட தொழும்போது லவுடாக மக்ரிபில் ஃபஸ்ட் 2 ரக்காத்து, ஃபஜ்ரில் 2 ரக்காத்து, இஷாவில் இருக்கிற ஃபஸ்ட் 2 ரக்காத்து. அது வந்து இன்னொரு ஒப்பீனியன் சைட்ஸ் சொல்லுவாங்க இட்ஸ் பெட்டர் டு ரீட் ஃபஸ்ட்டு இமாம் முடிச்சோன்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிடுங்க. ஈவன் தோ அடுத்த சூறாவை இமாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட கொஞ்சம் டைம் இதாகும், நம்ம கிளாஸ் ஆரம்பம் இருக்கும். இட்ஸ் பெட்டர் டு ரீட் அப்படிங்கிறது 2 ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸோ இதுவே பட் அப்படி பண்ணால் கூட அந்த சைலண்டாக ஒரு 2 நம்ம கண்டிப்பாக ஓதும். ப்ளஸ் நம்ம வந்து எல்லா டைமும் பள்ளிக்கு போகிறதில்ல, வீட்டில் தொழுவோம். அப்போ வந்து கண்டிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும். ஸோ தொழுகையில் வந்து ருக்குன் இருக்குது, ஃபர்து இருக்குது, சுன்னா இருக்குது. ஸோ
ஸோ ருக்குன்றது வந்து பில்லர்ஸ். ஸோ 6-7 பில்லர்ஸ் ஆஃப் சலா இருக்கு. அதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா சலாவே வந்து இட்ஸ் நாட் வேலிட். ஸோ ஹதீஸ் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ மவுண்டன் ரிவார்ட்ஸோட வருவார். பட் இட் பிகம்ஸ் நத்திங். ஏன்னா வந்து இட் வாஸ் நாட் டன் அக்கார்டிங் டு த சுன்னா. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த பில்லர் வந்து சூரா ஃபாத்திஹா. வித்தவுட் சூரா ஃபாத்திஹா there is no salah. அதே மாதிரி வித்தவுட் wudu there is no salah. அதே மாதிரி தக்பீரத்துல் இஹ்ராம் ஃபர்ஸ்ட் டைம் அல்லாஹ் அக்பர் சொல்லி ஜாயின் பண்ணுறது, வித்தவுட் அந்த ஜாயினிங் வந்து there is no salah. ஸோ இந்த மாதிரி பில்லர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்தில் வந்து நிறைய ஃபர்து இருக்குது. ஒரு ருக்கு வந்து ஒரு ஃபர்து, ஒரு சுஜூத் வந்து ஃபர்து. அதெல்லாம் மிஸ் பண்ணோம்னா நம்ம வந்து சுஜூத் கடைசியில் வந்து சுஜூத் பண்ணி அதை வந்து காம்பன்சேட் பண்ணிடும். சுன்னா வந்து கையை நீங்கள் தூக்கி சொல்கிறது, கையை போடாமல் சொல்கிறது, இதெல்லாம் வந்து சுன்னா. இட் won't invalidate the salah. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து சூரா ஃபாத்திஹா வந்து பில்லர். பில்லர் மீன்ஸ் வித்தவுட் சூரா ஃபாத்திஹா there is no salah. ஸோ அதனால் வந்து குர்ஆன் ஓதுறதுல வந்து சில அது நாட் ஒன்லி லைக் வந்து ஓதாம முட்டா மட்டும் கிடையாது. ஓதுவும் தப்பாக ஓதணும்னா ஸ்டில் இட்ஸ் நாட் வேலிட். ஏன்னா சூரா ஃபாத்திஹாவோட மீனிங்கே மாறிடும். ஸோ அதனால வந்து சூரா ஃபாத்திஹாவை ஒன்று ஓதணும், கரெக்டாக ஓதணும். இது ரெண்டுமே நமக்கு முக்கியம். ப்ளஸ் வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம போகிறதா இருந்தால் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். சலாவை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா அதோட மீனிங்கும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய அந்த செக்ஸ்லாம் சொல்கிற மாதிரி குர்ஆன் இஸ் நாட் ஒன்லி ஃபார் பரக்கா. ஸோ குர்ஆனை வந்து இதில் நம்ம டேப் ரெக்கார்டில் போட்டுவிட்டு வீட்டில் ஃபுல்லாக ஓட விட்டால் மட்டும் பரக்கா இருக்க மட்டும் கிடையாது. அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னா we need to understand அதோடைய மீனிங், அதோடைய மீனிங்கை பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்ம மற்ற சூறாவெல்லாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ இல்லையோ, சூரா ஃபாத்திஹாவுடைய மீனிங் வந்து எந்த அளவுக்குன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு எப்படின்னா நம்ம வந்து ஒரு அவசரத்தை தொடுறோம். அப்போ கூட வந்து அந்த 7 வேர்ட்ஸுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் நம்ம நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் ஏதாவது நம்ம வந்து ஏதாவது இல்லை ஃபாஸ்ட்டாக சொன்னாலும் நமக்கு அந்த மீனிங் பேக்கில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ். அந்த அளவுக்கு வந்து சூரா ஃபாத்திஹா வந்து நம்ம கொண்டு வரணும். அதாவது நான் இல்லைங்களா கபிலான்னு சொன்னால் கூட ஒரு ஒரு கீவேர்டு மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம சூரா ஃபாத்திஹாவை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய, ஏன்னா வந்து சூரா ஃபாத்திஹாக்கு அப்புறம் ஒரு இன்னொரு சூரா வந்து சுன்னா சூரா, இட் won't invalidate the salah. ஸோ அது வந்து நம்ம சம்டைம்ஸ் ரொம்ப சின்ன சூறா ஓதுவோம். பட் ஆனால் வந்து சூரா ஃபாத்திஹாவோட மீனிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து 4 இதில் கண்டினியூஸாக கண்டிப்பாக ஓதும். ஸோ அதை வந்து இந்த கண்டினியூஸாக நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தோம்னா மேபி இந்த இதுல இருந்து ஒரு 2 வேர்ட்ஸோட மீனிங் ஞாபகம் வச்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஏதாவது ஒன்று ஞாபகம் வரும். நம்ம பர்சனலாக நம்ம ஒரு ஞாபகம் வச்சுப்போம். அது ஞாபகம் வச்சோம்னா அட்லீஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அதுலேயே இருக்கும். அதுதான் வந்து எண்ட் கோல். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வழக்கம் போல இன்க்ளூடிங் மீ அவ்வளோதான். நம்ம ஸ்டார்ட் பண்ணோடனே ஈவன் தான் நமக்கு நல்ல தெரிஞ்ச சூறா இருந்தாலும் நம்ம அது முதல் கூட நம்ம வேற ஏதாவது திங்கிங் வந்து வேற எங்கேயாவது தான் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த அது இல்லாமல் இந்த சூறா வந்து டாக்ஸ் அபவுட் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். 3 விதமான தௌஹீதையும் வந்து இந்த சூறா வந்து தௌஹீத் ருபூபிய்யா, தௌஹீத் உலூஹிய்யா, அப்புறம் வந்து அஸ்மாஉல் ஹுஸ்னா. இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும் வர்ஷிப் பண்ணுறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும் கேட்கறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பியூட்டிஃபுல் நேம்ஸ் சொல்லி சொல்கிறது. இந்த 3மே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவிலே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அல்ஹம்துங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன் கம்ப்ளீட் ஃபார்ம். அல்ஹம்துங்கிறது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அவருடைய கம்ப்ளீட் ஃபார்ம்ல பிரைஸ் பண்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்புங்கிறது வந்து இங்க வந்து 3 சொல்லும்போது 3 டிஸ்கிரிப்ஷன் சொல்றாங்க. இட்ஸ் a creator, he is the owner and he is the controller of all the things which exist. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுல நம்ம முக்கியமான நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ரப்புங்கிறது வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நிறைய சூறால வரும். குன் ஃபயகுன், அவ்வளவுதான். பி and it will be. அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்புங்கிறது வந்து he is the controller, not only create. ரப்புங்கிறது வந்து நம்ம ரப் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் மீனிங் கிடையாது. பட் he is the creator, he is the owner, he is the controller of everything. ஸோ அதாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும்போது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு எதுவுமே தேவையில்லை. குன் ஃபயகுன், அவ்வளவுதான். பி will be created, அவ்வளவுதான். ஸோ நம்ம ஞாபகம் வேண்டியது ஆலமீன். ஆலமீன்ங்கிறது வந்து the worldsங்கிறது மீனிங் ஆனாலும் நாட் ஒன்லி த வேர்ல்ட், அதாவது ஆலமீன் அப்படிங்கிறது வந்து லிட்டரலா மீனிங் எடுத்தோம்னா வேர்ல்ட்ஸ்னு வரும். பட் ஆனால் வந்து வேர்ல்டு மட்டும் கிடையாது, அதுக்குள்ள இருக்க எல்லாமே இன்க்ளூடட் தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா அல்லாஹ்வுடைய பவர், அவ்வளவுதான். அதாவது he is the ரப். எப்படின்னா குன் பி and it will be, அவ்வளவுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அவ்வளவுதான்.
ஸோ நம்மளுடைய பவர் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளே அறியாமல் நம்ம ரொம்ப பவர்ஃபுல் நினைச்சிட்டே இருப்போம். நமக்கு நல்லா போயிட்டு இருக்கு, நம்ம நல்ல எல்லாமே இருந்துட்டு இருக்கோம், எல்லாம் இருக்கிறது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அந்த ரப்பு வந்து அல்லாஹ் தான்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும்போது நம்ம வந்து இமீடியட்டா நம்ம மாஸ்டர் வச்சுக்க வேண்டியது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து பி அப்படின்னு சொன்னாலே போதும், எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும். ஹி இஸ் த ரப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 2, ஸோ லிட்டில் மீனிங்காக எடுத்துக்கிறது வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறது வந்து நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரைஸ் பண்றோம். ஹி இஸ் த ரப் ஆஃப் த வேர்ல்ட் அவ்வளோங்கிறது தான் வந்து லிட்டில் மீனிங். ஆனால் வந்து அது இட்ஸ் மோர் தேன் தட். நம்பர் 2 வந்து அர் ரஹ்மான் அர் ரஹீம். ஸோ அதில் வந்து அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான்ங்கிறது வந்து திஸ் இஸ் ஆக்ஷன். ஹி இஸ் த மோஸ்ட் மெர்சிஃபுல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மெர்சி. ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, nobody can enter Jannah except through the mercy of Allah subhanahu wa ta'ala. அப்போ வந்து சஹாபாஸ் கேட்பாங்க, ஈவன் யூ ஆர் சொல்லலாம், ஈவன் மீ. அதாவது ப்ராஃபட் சொல்லுவாங்க, நானும் போக முடியாது. அதாவது நம்ம வந்து எவ்வளோதான் தொழுதுனாலும் எதுவுமே பாவம் பண்ணாமல் எல்லாம் நன்மை செஞ்சு எல்லாமே பண்ணா கூட யூ கேனாட் கோ டு ஜன்னா எக்ஸப்ட் த்ரூ த மெர்சி ஆஃப் அல்லாஹ். ஸோ அதை வந்து அல்லாஹ் அந்த மெர்சி தான் அர் ரஹ்மான்ங்கிறது வந்து அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹீம்ங்கிறது வந்து ஹி இஸ் த சோர்ஸ் ஆஃப் த மெர்சி. அந்த மெர்சியோடைய சோர்ஸும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஸோ அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிற போது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, நான் என்ன பண்ணாலும் ஜன்னா போக முடியாது, அல்லாஹ்வுடைய மெர்சி இல்லாமல் போக முடியாது. அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஃபாஸ்டா ஓதுனா கூட அர் ரஹ்மான் அர் ரஹீம் வந்து எண்ட் ஆஃப் தி நம்ம கோல் வந்து ஜன்னா தான். பட் ஆனால் வந்து நம்மளுடைய வெறும் குட் டீட்ஸ், நம்மளுடைய டீட்ஸ்னால மட்டும் நம்ம ஜன்னா போக முடியாது. அல்லாஹ்வுடைய மெர்சி கண்டிப்பாக வேணும். அதுதான் வந்து செகண்ட் ஆயாவை நம்ம ஓதும்போது அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு ஓதும்போது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மெர்சி இல்லாமல் நான் ஜன்னா போக முடியாது. அதுதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ 2 ஆயா பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சிச்சுவேஷன் தான் நம்ம எடுக்கணும். நம்ம ஃபாஸ்ட்டாக தான் ஓடி போயிட்டே இருக்கும். நம்ம வந்து நிறுத்தி மேபி ஒரு நாள் பண்ணுவோம். பட் ஆனால் நம்மளுடைய ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து ஃபாஸ்ட்டாக தான் சொல்லுவோம். ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு வேர்ஸுக்கும் ஒரு கீவேர்டு. ஸோ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா அல்லாஹ் அந்த ரப்புங்கிறது தான் கான்சன்ட்ரேஷனுங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு எதுவுமே தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பி அப்படின்னு சொன்னோம்னா இட் வில் பி கிரியேட்டட். அவ்வளவுதான். ஹி இஸ் த ஓனர், ஹி இஸ் த கிரியேட்டர் அண்ட் ஹி இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் எவ்ரிதிங். அதான் அல்ஹம்து சொல்ல மாதிரி வரணும். அதாவது நம்ம வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல என்ன நிலைமையில இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அல்லாஹ் வந்து பி அவ்வளவுதான் சொல்லணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை உருவாக்குறதுக்கும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இந்த வேர்ல்டு டெஸ்ட்ராய் பண்றதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வேர்ட் சொல்றது அவ்வளவுதான். அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிறது வந்து இஸ் த மோஸ்ட் மெர்சிஃபுல். அவ்வளவு ஞாபகம் வச்சிருந்தோம்னா நம்மளால வந்து ஒண்ணுமே அதுக்கு மேல நம்மளால யோசிக்க முடியாது. அந்த செகண்ட் ஆயாக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து அந்த ஹதீஸ் தான். ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மெர்சி இல்லாம யாராலும் ஜன்னா போக முடியாது. நம்ம எவ்வளவுதான் நிறைய குட் டீட்ஸ் பண்ணாலும் we need அல்லாஹ்வுடைய மெர்சி. அது வந்து செகண்ட் ஆயா. அப்ப தேர்ட் வந்து மாலிக் யௌமித்தீன். ஸோ அதில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து அந்த கிங்ங்கிறத மீனிங். ஸோ ஹீ இஸ் த கிங் இன் ஹிஸ் கிங்டம். ஸோ நம்ம இந்த வேர்ல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தேர்ட் ஆயா மாலிக் யௌமித்தீன்ங்கிறது வந்து நம்ம மாலிக்ங்கிறது போகும்போது நம்ம மீனிங் என்ன வரணும்னா, இந்த வேர்ல்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க கிங்னு சொல்லிட்டு. மேபி நிறைய பிரசிடென்ட்ஸாக இருக்கலாம், பவர்ஃபுல் பீப்புளாக இருக்கலாம், பவர்ஃபுல் கிங்டமாக இருக்கலாம். அவங்க வந்து பேருக்கு தான் கிங், they don't have any power. அந்த கிங்கிறது வந்து அதாவது அவங்களால வந்து they cannot do lot of things they cannot do by themselves. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிங்டம்ங்கிறது வந்து he has absolute power. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது அவனோட ட்ரூ கிங்டம்ல என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இங்க கிங் அல்லது பவர்ஃபுல் பீப்புள் சொல்லியிருக்காங்க வந்து ஈவன் தோ they are king they still don't have the true power. அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து யௌமுத்தீன்ங்கிறது வந்து டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அந்த அக்கௌண்டபிலிட்டி, அந்த நாளில் வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. அதாவது அல்லாஹ்வுடைய கிங்டம்ங்கிறதுனால நாளைக்கு யௌமுத்தீன் அதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து he is the king. அது கிங்கிறது எப்படின்னா நீ நம்ம எதையாவது ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே இருக்க பவர்ஃபுல் பீப்புள் அவங்க ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நினைச்சாங்கன்னா அவனுடைய இது வந்து என்ன வேணா பண்ணலாம். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து மாலிக் யௌமித்தீன் he is the owner of the day of judgment. அது நாளைக்கு கொஸ்டின் கேட்கப்படும். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு செலக்டர் வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து நிறைய தடவை நான் வந்து எவ்வளோதான் நல்லா குட் டீட் பண்ணணும்னு நினைச்சா கூட நிறைய விஷயங்கள் பண்ணா கூட எண்ட் ஆஃப் த டே வந்து நான் வந்து ஐ டூ லாட் ஆஃப் திங்ஸ் எண்ட் அப் டிஸ்ஓபிங் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஷேக் வந்து he gave 2 points. ஏன்னா ஓகே அவர் வந்து கொஸ்டினாக கேட்குறாரு, can you go to a place where Allah subhanahu wa ta'ala cannot see you? எங்கேயாவது நீ ஒரு இடத்துக்கு போய் அதாவது நீ தப்பு பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஆனால் கோ டு அ பிளேஸ் அல்லாஹ் வந்து உன்னை பார்க்க மாட்டேன்னு ஒரு பிளேஸ் இருக்கும்ல, அங்கே போய் அந்த தப்பு பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறதா இருந்தால் ஓகே, தட்ஸ் நாட் பாசிபிள். அதாவது நம்ம தப்பு பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து நான் தப்பு பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா நீ தப்பு பண்ண, தாராளமாக தப்பு பண்ண, ஆனால் போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருந்து பண்ணி அங்கே வந்து அவ்வளோ ஒன்றும் பார்க்கக்கூடாது, பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒளிஞ்சிட்டு வந்து பண்ணிக்கும். அப்படி உன்னால முடியலையா, அப்போ வந்து நாளைக்கு நீ வந்து தப்பு பண்ணிட்ட, நாளைக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நீ வந்து ஹெல்ப் ஃபயர் நரகத்துக்கு தான் போகணும்னு சொல்லிட்டான். அப்போ வந்து அந்த ஏஞ்சல் வருவாங்க, வந்து நீ நரகத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்களா, அவங்க சொல்லி நான் வரமாட்டேன்னு சொல்லு. அதாவது இந்த 2 கொஸ்டினுக்கு உனக்கு என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் வந்து உன்னோட தீர்வு பண்ண போகுது. உனக்கு நிறைய தப்புன்னு நினைக்கிற, தாராளமாக தப்பு பண்ணிக்கோ, ஆனால் வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோ, அங்கே வந்து அல்லாஹ் உன்னை பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அதே மீறி நீ பண்ணிட்டியா அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு அல்லாஹ் வந்து உன்னை நீ நரகத்துக்கு இழுத்து போங்கன்னு ஏஞ்சல் சொல்லும்போது அந்த ஏஞ்சல் சொல்லி நான் அதெல்லாம் வரமாட்டேன், அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிக்கிறேன். இந்த 2க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா then you know that's the absolute power. அதாவது இந்த உலகத்துல நம்ம எல்லாத்துக்குமே வந்து இதுல நிறைய பேருக்கு நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா இந்த 2 கொஸ்டின்ல வந்து இது வந்து அல்லாஹ்வுடைய அப்சல்யூட் பவரை காட்டுது. நம்ம வந்து ஒரு இடத்துல கூட அல்லாஹ்வை பார்க்க முடியாத இடம் கிடையாதுன்னு சொல்லும்போது தட்ஸ் அப்சல்யூட் பவர். அதே மாதிரி வந்து ஒரு ஏஞ்சல் வந்து நான் நரகத்துக்கு எடுத்துட்டு போகும்போது அதெல்லாம் நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியும்னா இட் ஷோஸ் அப்சல்யூட் பவர். இது வந்து மாலிக் யௌமித்தீன், இந்த கிங் இருக்குல்ல, இந்த இப்போ இங்க சொல்ற கிங்லாம் வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பேருக்கு தான் கிங் ஆகும். இதுல நம்ம சொல்ற அந்த கிங்கு தெரியாம நான் பண்ணிடலாம், மேபி அந்த கிங் சொன்னா வர முடியாதுன்னு சொல்லலாம், கோர்ட்டுக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா வந்து இந்த ஷேக் சொல்ற மாதிரி இந்த 2 இதுக்கும் உன்னால பண்ண முடியுமா, பண்ண முடியாதுன்னா திஸ் இஸ் த கிங், ஹி ஹாஸ் அப்சல்யூட் பவர். அவனுடைய கிங்டம்ல வந்து ஃபுல் கண்ட்ரோலா இருக்கு. இந்த கண்ட்ரோல் தப்ப முடியுமா, மாலிக் யௌமித்தீன் சொல்லும்போது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எங்கேயாவது போய் அல்லாஹ் அந்த மாலிக்ங்கிறது வந்து அந்த கிங். இது எந்த கிங்கை நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா, இந்த கிங்கு தெரியாம எங்கேயாவது ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் நாளை ஏதாவது பண்ண முடியுமா, அதாவது இந்த கிங் நாளைக்கு என்ன நரகத்துல போன்னு சொல்லும்போது என்னால போய் வந்து நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா, முடியாதுங்கிற ஞாபகம் போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு அந்த ஹார்ட் வந்து லைட் ஆகும். தொழும்போது மேபி அப்ப தப்பு பண்ணிட்டு வந்து கூட தொழுதுட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு தப்பு பண்றதுக்காக நம்ம வந்து இஸ்திக்ஃபார் பண்றதுக்காக தொழுதுட்டு இருக்கலாம். மாலிக் யௌமித்தீன் வரும்போது வந்து நம்ம ஹார்ட் மெல்ட் ஆகும். ஏன்னா வந்து we are talking about a king, அதோட அப்சல்யூட் பவரை பத்தி நம்ம பேசிட்டோம். ஸோ இது 3 ஆயா பார்த்துக்கோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன். 3க்குமே வந்து நமக்குன்னு ஒரு இது இருக்கு, எது ஞாபகம் வச்சுக்கணும். லிட்டரல் மீனிங் வந்து பண்ணலாம், பட் ஆனால் நம்மளால மோஸ்ட் மெர்சிஃபுல் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஒரு இது வரப்படுறது இல்லை. ஸோ நம்மளா வந்து ஏதாவது நம்மளோட இதுல வந்து பேக் ஆஃப் சைட்ல ஏதாவது வச்சிருந்தா மட்டும் தான் இது பண்ண முடியும். ஓ ஹி இஸ் மோஸ்ட் மெர்சிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த இது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து சூரா ஃபாத்தியாவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து சூரா ஃபாத்தியாவை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிப்போம். அந்த இதில் மிச்ச ஆயாசை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஒரு குவிக் ரிவிஷன். ஸோ 3 ஆயா பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன். ஸோ ஒரு இதில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்னங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்த்தது என்னன்னா, அதில் அந்த இதில் வந்து நமக்கு எடுக்க வேண்டிய வேர்டு வந்து நம்ம பேக்கப் வந்து ரப், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த ரப்புங்கிறது நம்ம யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கோம்னா, he is the owner, he is the creator, he has the control of everything. அப்படின்னா அல்லாஹ் வந்து பி அப்படின்னு சொன்னா என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ண போறோம், அதாவது வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இருந்துருக்கோம், அதை நம்மளே மீறி நம்ம வந்து ஓரளவுக்கு அரகண்டா இருக்கோம், அதாவது ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம்னா அல்லாஹ்வுடைய அந்த நம்ம வந்து யாருக்கு முன்னாடி போய் நிற்கிறோம், ஃபர்ஸ்ட் இடத்துல நிற்கிறோம்னா அந்த ரப்புக்கு முன்னாடி நிற்கிறோம். அந்த ரப்புடைய மீனிங் என்னன்னா, அந்த ரப்பு வந்து பி அப்படின்னு சொன்னாலே போதும், வேற எதுவுமே பண்ண தேவை. ஸோ we are talking about, அதனால அந்த ரப்புக்கு முன்னாடி நம்ம நின்றுட்டு இருக்கோம். அர்ரஹ்மானிர் ரஹீம் அந்த இதில் நமக்கு ஞாபகம் என்னன்னா மோஸ்ட் மெர்சிஃபுல் அப்படிங்கிறது டைரக்ட் மீனிங். அப்படி வச்சா நமக்கு ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த இதில் நம்ம வச்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த ஹதீஸ் தான். நம்ம என்னதான் பண்ணாலும் சரி, நீ எவ்வளவு வேணாலும் தொழுதுக்கோ, அல்லாஹ்வுடைய மெர்சி இல்லைன்னா ஜன்னாக்கு போக முடியாது. ஸோ அதனால நம்ம சொல்லும்போது நான் நிறைய பண்ணிட்டேன், நான் நிறைய தொழுதுட்டேன், நாட் இனஃப். அதுதான் நம்ம ஆலோசிக்கணும். அர்ரஹ்மானிர் ரஹீம்னா நம்ம வந்து நம்ம நல்லா தொழுதுட்டு இருக்கோமோ, நிறைய குரான் வந்துட்டு இருக்கோமோ நினைச்சிட்டே இருக்கோம். இந்த ஆயா வரும்போது நம்ம வந்து நம்ம டவுன் பண்ணிக்கணும். இல்ல அல்லாஹ்வுடைய மெர்சி இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணோம், ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய மெர்சி இல்லைன்னா ஜன்னா போக முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து அர்ரஹ்மானிர் ரஹீம். இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல, இது வரைக்கும் இன்னும் மேபி 2 ரக்கா சொல்லிருக்கேன், பட் ஸ்டில் நாட் கோயிங் டு பி எனஃப். அல்லாஹ்வுடைய மெர்சி எனக்கு வேணும், அதுக்காக தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ அதுவும் நம்ம ஹார்ட்டை மெல்ட் பண்ணணும். அல்லாஹ்வுடைய மெர்சிக்காக தான் நின்றுட்டு இருக்கோம், அந்த ரப்புக்கு முன்னாடி நின்று இருக்கோம். அந்த ரப்புட்ட நம்ம என்ன கேட்கிறோம்னா ஹிஸ் மெர்சி, we are looking for his mercy. எதுக்குன்னா நம்ம ஜன்னா போடுவோம், வெறும் குட் டீட்ஸ் மட்டும் பார்த்தாது. இது வந்து செகண்ட் ஆகும்.
தேர்ட் ஆயா வந்து மாலிகி யோமித்தீன். நம்ம வந்து யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா ஒரு கிங்கை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓ கிங்கா அப்படின்னா அந்த கிங் வந்து பார்க்காத இடத்துல போய் நாள் தப்பு பண்ண முடியுமா? மேபி நம்ம தொழில் முடிச்சு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஞாபகம் வச்சுக்கோ. அந்த கிங் தெரியாத ஒரு இடத்துக்கு நான் போய் தப்பு பண்ண முடியுமா? முடியாது. அந்த கிங் நாளைக்கு வந்து நரகம் தான் போகணும்னா என்னாலாம் போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படின்னா பயம் வரணும். அந்த ரப்புக்கு முன்னாடி நிற்கிறோம். எதுக்காக நிற்கிறோம்னா அந்த மெர்சியை, அவனுடைய மெர்சிக்காக ஜென்னா போறதுக்காக நிற்கிறோம். ஆனா வந்து அந்த டாக்கிங் அபவுட் கிங், அவன்கிட்ட நம்ம எதையுமே மறைக்க முடியாது. தப்பு பண்றோம், என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிங் வந்து தெரியாத இடமே கிடையாது. அதே மாதிரி அந்த கிங் தான் வந்து நாளைக்கு வந்து யோமித்தீன், அந்த டே ஆஃப் ஜட்மெண்ட் வந்து நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்றான்னா அந்த அப்படியே நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். மேபி நம்ம நரகத்துக்கு தான் போ அவ்வளோ சொல்றான் போல தெரியுது அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தோம்னா அந்த ஏஞ்சல்ஸ் வந்து என்னால் வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த ஞாபகம் வரணும் உடனே. மாலிகி யோமித்தீன் சொன்னா மேபி நம்ம நரகத்துக்கு போறோம், நான்லாம் வர முடியாது சொல்ல முடியுமா? முடியாது. உடனே அந்த ஹார்ட் வந்து அப்பவும் மேட் ஆகும். ஸோ இந்த 3 ஆயா ஞாபகம் வச்சுங்க. ஹோப்ஃபுல்லி ஓரளவுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 ஆயா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இந்த 3 ஓதும்போது இந்த 3 பாயிண்டே கான்ஸ்டன்டா வந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். வச்சு ஞாபகத்துக்கு முன்னாடி வச்சுட்டே இருக்கும். ஓகே, அந்த ஆக்சுவல் நம்ம ஹலக்காவோட இதை வந்து சூரா யாசின் தஃப்சீர் வந்து 10-15 மினிட்ஸ் பிரேக் விட்டுருவோம். சூரா ஃபாத்தியா வந்து மெயினாக வந்து எப்படி ஹலக்காலையும் ஒரு டைம் எக்ஸ்பிளைனா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம அடிஷனல் ஹலக்காவை கூட ஒரு இது நம்ம கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீக் இதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணோம். மேபி ஏதாவது ஒரு வீக்கில் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்தால் கூட இது வருது. ஸோ 15 மினிட்ஸ் பிரேக்கில் போகும். நிப்பாட்டுவான், எப்படா கிளம்பி போகலாம்.